AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. கோவை தொகுதி வேட்பாளர் அண்ணாமலை சூலூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அன்பு மக்கள் பாருங்க, அடுத்த கட்டம் யோசிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, அடுத்த கட்டம் யோசிக்கிறோம். நம்ம வெற்றி தோல்வி எல்லாம் தாண்டி அடுத்த கட்டம் யோசிக்கிறோம். செய்யணும், நம்ம நவோதயா பள்ளி வரணும், அதன் மூலமாக ஏழை மக்களுக்கு நிச்சயமாக இதை கொடுக்க வேண்டும் என்று. அடுத்து மக்கள் மருந்தகம். மக்கள் மருந்தகத்துக்கு நம்முடைய தேர்தல் வாக்குறுதி சொல்லி இருக்கின்றோம். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு 250 மக்கள் மருந்தகம் கொண்டு வருகின்றோம். ஏன்னா அவங்க பல்லடத்துல ஒரே ஒரு மக்கள் மருந்தகம் எங்க இருக்குனாங்க, மங்களூர்ல இருக்குங்களா, பல்லடம் சூலூர் 2 மக்கள் மருந்தகம் இருக்குங்க. நம்முடைய நோக்கம் கோயம்புத்தூர், பெங்களூர் சவுத்துங்கம்மா. தேஜஸ்வி சூர்யா என்னுடைய நண்பர் அங்க எம்பியா இருக்காரு. சமீபத்தில் எனக்கு போன் பண்ணாரு, பிரதர் நீங்க வந்து இந்த 1000வது மக்கள் மருந்தகம் கொண்டு வந்திருக்கேன், திறந்து வைக்கணும். நான் கேட்டேன், ஒரு தொகுதிக்கு 1000? ஆமாங்க பிரதர், ஒரு தொகுதிக்கு 1000 மக்கள் மருந்தகம் நான் பண்ணிட்டு 5 வருஷத்துல இந்த 1000வது திறந்து வைக்க வாங்க. தமிழ்நாட்டில் போய் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் மருந்தகம் இங்கொன்று அங்கொன்று. அதனால முதல் கட்டமாக முதல் 500 நாட்கள்ல, அதாவது 1.5 வருஷத்துல 250 மக்கள் மருந்தகம் கோயம்புத்தூருக்குள்ள கொண்டு வர போகின்றோம் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம். இதெல்லாம் தாண்டி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கூட கையில் எடுத்து செல்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாக முக்கிய பிரச்சனையை படிச்சிருக்கிறேங்க. அடுத்த பிரச்சனைக்கும் தீர்வு கொடுப்போம். இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட மறுபடியும் வேண்டுகோள் வைக்கின்றேன். அடுத்த 2 நாட்கள் எனக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அடுத்த 5 வருடங்கள் உங்களுக்கு நான் பொறுப்பு. அடுத்த 2 நாள் என்னை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்புங்க. அடுத்த 5 வருஷம் உங்களை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. 2 நாட்கள் வந்து தங்க குழந்தைக்கு குட்டினாலும் கூட நீங்கள் தர்மத்தின் பக்கம், நேர்மையின் பக்கம் நிற்க வேண்டும், தாமரையின் பக்கம் நிற்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து சுல்தான்பேட்டையில குடியிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், எல்லா பாருங்க வீட்டு மேல பில்டிங் மேல இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்கள், இளைஞர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் 2 குழந்தை அச்சா ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டு வந்துருங்க 7 மணிக்கு. அன்னைக்கு ஒரு இடத்துல இதே மாதிரி பேசுறேன். ஒரு பெரியவர் கேட்டார், அந்த தம்பி ரொம்ப அருமையா பேசுறீங்க, இந்த ஓட்டு போற தேதி கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நம்ம ஏன் கேட்டா 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு தேதி கேட்கறீங்க. வெள்ளிக்கிழமை ஓட்டுங்க, சனிக்கிழமை லீவுங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதனால இளைஞர்களுக்கு என்ன அன்பான வேண்டுகோள், அண்ணாமலையினர் மீது எவ்வளவு உற்சாகம் இருக்கோ அந்த உற்சாகத்தை நீங்க ஓட்டுல போட்டா தான் ஓட்டு கவுண்ட் ஆகும். ஓட்டு போடாம இல்ல உற்சாகம் இருக்குன்னா உற்சாகத்துக்கு நீங்க ஓட்டு இல்லைங்க. ஓட்டு போட்டா தான், பட்டன் அமுத்தினா தான் அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு, மோடி ஐயாக்கு ஒரு ஓட்டு. அதனால இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், எந்த அளவுக்கு உற்சாகமாக மாற்றத்துக்காக நிக்கிறீங்களோ முதல் ஆளாக காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு போய் ஓட்டு போட்டு வந்துருங்க. அந்த ஓட்டு மிஷின் கதவை திறக்காம இருந்தா கதை உடச்சு உள்ளவே பட்டன் அமைச்சிட்டு வந்துருங்க. அதனால எப்படி இருந்தாலும் முதல் வாக்கு நீங்கள் செலுத்த வேண்டும். எவ்வளவு உற்சாகமாக இருந்தாலும் நீங்க ஓட்டு போட்டா தான் கணக்கு. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு, வெள்ளிக்கிழமை லீவு, 3 நாள் லீவு, தயவு செஞ்சு யாரும் ஊருக்கு போயிடாதீங்க. ஏன்னா ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்காம உங்களை நம்பி நான் இருக்கேன். நல்லவர்கள் வாக்களித்தால் மட்டும்தான் நான் வெற்றி பெற முடியும். அதனால அன்பு சகோதர சகோதரர் எவ்வளவு பெரிய லீவா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை. கோவையில் அண்ணாமலை இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் பாஜகவின் தேர்தல் அறிக்கைகள் மற்றும் பாஜக அரசின் சாதனைகளை விளக்கி அவர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.